60,000 கோடி ஊழல் செய்துவிட்டு துரைமுருகனை காப்பாற்ற வேண்டி திமுகவினர்கள் பல்வேறு கட்ட முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஈடு இதற்கு ஒத்துழைக்க கூடாது என்பதையும் ஜெயக்குமார் அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த ஜெயக்குமார் அவர்கள் தற்பொழுது பரபரப்பான பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியாததை பயன்படுத்தி கொண்டு இந்த 5 ஆண்டுகளில் 60,000 கோடிக்கு மேல் ஒரு அமைச்சர் ஊழல் செய்கிறார் என்றால் நிச்சயமாக திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை கூறுவது சரியாகத்தான் இருக்கிறது என்றும் திமுகவிற்கு எதிராக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார். 60,000 கோடி துரைமுருகன் அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார் என்று நாங்கள் கூறவில்லை. திமுகவின் அமைப்பு செயலாளரும் தற்பொழுது துணை செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் மீது திமுகவின் மாவட்ட செயலாளர் குடியாத்தன் குமரன் அவர்கள் வெளியிட்ட பரபரப்பான வீடியோ ஒன்றுதான் தற்பொழுது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. துரைமுருகன் அவர்களுக்கு ஆதரவாக மாவட்ட கலெக்டர் துறை புரிவது மிகப்பெரிய ஒரு கேவலமாக இது அமைகிறது என்றும், கொடியாத்த குமரன் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பரபரப்பான பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். இதனால் துரைமுருகன் அவர்களுக்கு பெரிய இடியாகத்தான் இந்த செய்தி அமைந்திருக்கிறது. 60,000 கோடி ஊழல் செய்துவிட்டு திமுகவிற்கு மீண்டும் ஓட்டுக்களை போடுங்கள் என்று துரைமுருகன் அவர்கள் பிரச்சார சென்றால் நிச்சயமாக பொதுமக்கள் விரட்டியடிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது பரபரப்பான பேட்டி ஒன்றை துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூறியதோடு மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். உடனடியாக கொடியாத்தன் குமரன் வைத்திருக்கின்ற ஆதாரங்களை பயன்படுத்தி துரைமுருகன் அவர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதனால் துரைமுருகன் அவர்கள் தலையில் பெரிய இடியாக விழுந்திருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.